அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது, ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை 2025 எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, நிச்சயமாக நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 அமைகிறது. ஆனால் நல்ல பல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி இந்த தருணத்தில் துவங்கினாலும் கூட வாக்கிய பஞ்சாகத்தின்படி 7.5 சனி 2026 மார்ச்சில் இருந்துதான் முழுமையாக துவங்குகிறது. எனவே திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கினாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை 7.5 சனியால் ஆரம்ப காலகட்டத்தில் சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது. எனவே 2025ஆம் ஆண்டில் 7.5 சனி என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை முதன்மையான நல்ல பலனாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. சனி விரயஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உருவாகும். பல்வேறு வகையான விரய செலவுகள் ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அதன் காரணமாக பெரிய அளவில் செல்வ செழிப்பு இருந்தால் மட்டும்தான் அதிக விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க. எனவே நிச்சயமாக இந்த 2025இல் நல்ல பல அதிரடியான மாறுதல்கள் தாமாக உங்களுக்கு நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமை வாய்ந்தவரும் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இந்த வருடத்தின் முற்பகுதியில 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. குரு 3ஆம் இடத்திற்கு செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஜென்ம குரு அஷ்டம குருவை ஒப்பிடுகையில் 3ஆம் இடத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நல்ல பலன்கள் 2025 முழுவதுமே உண்டு. மன நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் தாமாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் நினைத்தபடி நல்ல வீடு வாங்குதல், நல்ல வீடு கட்டுதல் அல்லது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சியில் வெற்றி கிடைத்தல், அதைவிட சுப நிகழ்வுகள் எளிமையாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் கிடைத்தல் என எதுவாக வேண்டுமானாலும் நிச்சயமாக அமையலாம் என்பதை இந்த வருடத்தின் முற்பகுதியில் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான யோகமும் திருமண பாக்கியம் 7.5 சனி துவங்கினாலும் கூட நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது சனி விரயஸ்தானத்திற்கு மாறினாலும் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் அதன் மூலம் வருவாயை பெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் 2025இல் பெரிய அளவில் குழப்பமோ சிக்கலையோ சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக வராது. எனவே பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. அளவான முயற்சிகள் உங்களுக்கு அருமையான வெற்றி வாய்ப்பை தாமாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ஒரு வகையில் குரு பகவான் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் உடல்நல ஆற்றலும் நிறைவாக கிடைக்கும். எனவே உடல் நலம் திருப்திகரமாக அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலம் ஆரோக்கியம் இந்த 2025இல் முற்பகுதியில் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிற்பகுதியில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சனி முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பிற்பகுதியில் திருக்கணிதத்தின்படி விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் வாக்கிய
பஞ்சாகமத்தின்படியும் சரி, திருக்கணிதத்தின்படியும் சரி, குரு பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய வேளையில் ராகு லாபஸ்தானத்திற்குள் செல்கிறார். மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்குள் செல்கிறாருங்க. சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு மிக நல்ல மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு சிறிதளவும் தயக்கமின்றி உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். இந்த வருடத்தின் முற்பகுதியில் நிரந்தர வேலை வாய்ப்பும் நிரந்தர வருவாயை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக தாமாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகத்தை லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராகுவும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றனர். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இடம் மாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நல்ல வேலை வாய்ப்பு என அனைத்துமே இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டுங்க. அதே சமயம் தொழில்துறை வியாபாரத்துறையில் திருக்கணிதத்தின்படி விரயஸ்தானத்திற்குள் சனி நுழைந்திருப்பதால் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மட்டும் அதிக திட்டங்களை மேற்கொள்ளுங்கள். திட்டங்களையும் யூகங்களையும் வகுத்து புதிய முதலீடுகளில் ஈடுபடுங்க. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபட்டால் நல்ல பலன் உண்டு. அதே வேளையில் உங்களது பங்குதாரர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான சூழலும் உண்டு. எனவே அவர்களுடைய நோக்கங்களை நன்கு அறிந்து அதற்கான முறையான ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் முன்கூட்டியே தொழில் ரீதியாக வகுத்து கொண்டால் 7.5 சனியாக இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் இல்லாமல் தவிர்ப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ராகு லாபத்தில் இருப்பதால் புதிய ஆர்டர்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் உங்களது கடின உழைப்பிற்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். மோட்சக்காரகரான கேது 5இல் இருப்பதால் மற்ற ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். எதை செய்தாலும் நிதானத்துடனும் பக்குவத்துடனும் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வளம் பெற போகிறார். எனவே கலைத்துறையில் ஒரே சீரான வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அலைச்சல் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல பணிகள் எளிமையாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக பெற முடியும். ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட அதற்கு பிறகு பஞ்சமஸ்தானம் 6 என வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வருடத்தின் முதல் 2 மாதங்களை தவிர்த்து பின்னர் வரக்கூடிய தருணங்களில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் வலம் வர போகிறார். எனவே புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான குறைவும் இன்றி நிறைவாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதலை இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பிதுர்காரகன், மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் 12 இடங்களிலும் 13 அல்லது 12 முறை வலம் வர போகிறார். இப்படி மாற்றம் அதீதமாக இருப்பதால் இந்த வருடத்தில் பல்வேறு வகையான திடீர் வாய்ப்புகளுக்கும் சிறந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இவரை வழிபட்டால் எனக்கு நிறைந்த நன்மை உண்டு என்று நினைக்கக்கூடிய தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த 2025 7.5 சனியால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நிறைவான நன்மை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.